கேக்குறீங்களா? அது என் கை நழுவி போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப வந்து கேக்குறீங்களா? எப்படி போச்சு? அத நான் தூக்கிட்டு வந்தேன்னா போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு. உடனே நான் அத கோவில போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நிஜமா தான் சொல்றியா? அந்த வயிற்றுச்சல ஏன் கேக்குறீங்க? அவ மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா லட்சம் லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். காரணம் அந்த அதிர்ஷ்ட மச்சம்தான். நான் உங்களை ஏமாத்த நினைக்கல. லட்டு மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை நீ நழுவ விட்டுருக்கேன்னா நீ எங்களை வேணும்னே ஏமாத்துறேன்னு தான் அர்த்தம். நோ. ஷட் அப். உள்ள ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா சுட்டு தள்ளி இருந்தா யார் சுட்டான்னு தெரியாம போயிருக்கும். ஏன் சுடல? சுடுற முடிவுல தான் போனேன். ஆனா அங்க ஒரு புது குழப்பம் வந்துடுச்சு. என்ன அது? நான் கொண்டு போய் விட்டேனே சரோஜா, அவ உண்மையிலேயே அந்த அம்மா பெத்த பொண்ணாயிட்டா. அதனால அத்தனை பேர் கவனமும் ஒண்ணு சேர்ந்து என் மேல திரும்பிடுச்சு. என்னால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அவளுக்கு அதிர்ஷ்டமான மச்சம் ஏதாவது இருந்ததா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு பொழுது போறதுக்குள்ள அவங்க கதை முடியலன்னா நாயும் நல்லவனும் யமலோகத்துக்கு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அப்பப்ப நடக்கிற விஷயத்தை படம் எடுத்து வச்சிருக்கிறோம், போட்டு காட்டுறேன் பார். மனுஷங்களா நீங்க? மனுஷங்களா இருக்கத்தான் ஆசைப்படுறோம். ஆனா நீதான் எங்களை மிருகங்களா மாத்த பாக்குற. நாளை சாயந்தரத்துக்குள்ள அந்த அம்மா சாகணும், அவ்வளவுதானே? இனிமேலாவது உங்களை சித்திரவதை பண்ணாதீங்க. உங்க காரியத்தை நான் முடிக்கிறேன். யாராவது பாத்துட்டு போறாங்க, ஜாக்கிரதை. என்னையா சத்தம்? யோ, நான் இந்த கத்து கத்துது பாவம் தொண்டை வந்து செத்துப்பட போகுதியா. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரியா குடுக்குறேன்.